ஒன்றிய அரசை கண்டித்து ஈரோட்டில் ஜவுளி வணிகர்கள் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தும் நிலையில் 50,000 விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில்கள் தங்களது வணிக கடன்களை விரைந்து வசூல் செய்வதற்கு ஏதுவாக ஒன்றிய அரசு வருமான வரி சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய சட்டம் வரும் மார்ச் 31ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. ஒன்றிய பாஜக அரசு சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வணிக கடன்களை விரைந்து வசூல் செய்வதற்காக அமலுக்கு வரவுள்ள இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி இருப்பு நிலை குறிப்பு கணக்கில் இருக்கும் வணிக கடன் நிலுவைகள் 45 நாட்களுக்கும் மேலே சென்று இருந்தால் அவை வருமானமாக கருதப்பட்டு வருமான வரி செலுத்த வேண்டும் என புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கும் இந்த புதிய சட்டத்தை ஓராண்டுக்கு தள்ளி வைக்க கோரி ஈரோட்டில் ஜவுளித்துறையினர் இன்று ஒருநாள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வீரப்பன் சத்திரம், லக்காபுரம், சித்தோடு உள்ளிட்ட பகுதிகளில் 5,000 கடைகளை அடைத்து ஜவுளி வணிகர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக 50,000 விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த MSME 43 BH சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இது சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. கார்பரேட் நிறுவனங்களுக்கோ இல்லை பப்ளிக் லிமிட்டருக்கோ ப்ரைவேட் லிமிட்டருக்கு கொண்டு வரல. அப்படி கொண்டு வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட துணி வாங்குற பையர் பார்த்தீங்கன்னா MSME சர்டிஃபிகேட் தான் வாங்க மாட்டேங்கிறாங்க. காரணம் கேட்டால் 45 நாளில் பேமெண்ட் தரணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வட்டி கட்டணும் சூழல் வரும்போது எங்ககிட்ட முழுமையாக வாங்கும் திறனை நிறுத்திட்டாங்க. அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பிற்காலத்தில் கார்பரேட்டுக்கு நாங்கள் குறைந்த விலைக்கு விற்று என் தொழிலை மேற்கொண்டு வெளியே போகிற நிலைமை சூழலாகும். வருமான வரி சட்டத்தை பெரிய, நடுத்தர மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் ஒரே மாதிரியாக அமல்படுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தார் போகிறீங்க, தறி ஓட்டுறீங்க, எல்லாருமே பாதி சீட்டு இருக்கிறோம். அதனால் இது மத்திய அரசு அவங்க சொல்கிற வேண்டுகோளுக்கு இணங்க மாற்றத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஈரோட்டில் ஜவுளித்துறையினர் மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தினால் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதோடு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.